எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்து எல்லாம் வல்லாந்தனையேத்து அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. எங்கள் அண்ணா சண்முகராஜ் நான் பாதந்தொட்டு வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். எல்லா சித்த வைத்திய நண்பர்களுக்கும் ரசவாத ஆய்வாளருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டு இந்த மாதிரி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறதுங்க, நம்ம கருணாகர ஐயா சொன்ன மாதிரி சிவந்த பாதரசமும் வெள்ளை கந்தகமும், அவர் பாஷையில் மெய்ப்பொருளில் உள்ள கோஜ பீஜத்தை பிரித்து ஒன்று சேர்த்து குருமருந்து தயாரிப்பது எப்படின்னு சொல்லிட்டு அவர் பரிபாஷையை சொல்லியிருக்காரு. நம்ம செஞ்சதை எடுத்து காமிக்கிறீங்க. ஏன் இதை நம்ம எடுத்து காமிக்கிறோன்னா, நம்ம கருணாகரசாமி ஐயாவோட ஃபாலோயர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மெய்ப்பொருள் தவறாகவோ அல்லது ப்ராசிங் தவறாகவோ செஞ்சு முழுமையாக முடிக்க முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லி தாங்க இந்த பதிவு. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறதுங்க, ரெட் மெர்க்குரி, சிவந்த பாதரசம், வெள்ளை கந்தகம். நம்மளோட மெய்ப்பொருள்லிங்க இறைவனின் அணுத்துகள்னு சொல்லக்கூடிய காட்ஸ் பார்ட்டிகல்ஸ், ஏகவஸ்து என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருளில் கோஜ பீஜம் என்ற 2 விதமான சத்துக்கள் ஒருங்கே இணைக்கப்பட்டுள்ளது. அது எப்படி இணைக்கப்பட்டுள்ளதுன்னா, நெருப்பும் நீரும் ஒன்றாக கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இணைக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் நல்லா தெரியும். பாதரசம் கீழே அடியில் சிகப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கரிஞ்சவப்பு நிறத்தில் இருக்கிறது சிவந்த பாதரசம். மேலே கெட்டியாக தண்ணி மாதிரி இருக்கிறது வெள்ளை கந்தகம். இதை சூரிய ஒளியில் ஒரு 3 மாதம் வச்சா இந்த மாதிரி உப்பாக மாறிடும். வெள்ளை கலரில் உப்பாக மாறி இது சாப்பிட்றதுக்கு சில்லுன்னு நல்ல குளுக்கோஸ் மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற பாதரசமும் சிவந்த பாதரசமும் நாக்கில் வச்சு பார்த்தோம்னா ஜில்லுன்னு குளுக்கோஸ் மாதிரி தான் இருக்கும், இனிப்பு சுவை உடையது. அப்போ நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, சிவந்த பாதரசமும் வெள்ளை கந்தகமும் கோஜ பீஜம், கருணாகரசாமி சொன்ன மாதிரி கோஜ பீஜத்தை எப்படி எடுத்து ஒன்று சேர்த்து குருமருந்தாக செஞ்சு பாதரசத்தில் கொடுத்து பாதரசத்தில் திரவ உலோகத்தை திட உலோகமாக எப்படி மாற்றுறங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. முதல்ல நாம் இந்த இறைவனின் அணுக்கள், அதாவது வாயு வன்னி வர்ணன் சொல்லக்கூடிய 3 பூதங்களையும் இயற்கையை ஒன்றாக படைச்சி வச்சிருச்சு பூமியில். நாம் ஒன்றும் புதுசாக ஒன்றும் எதுவும் செய்ய வேணாங்க. அதை பிரித்து அதிலிருந்து பிரித்து ஒன்று கூட்டினா வேலை முடிஞ்சுது. இவ்வளோதான் இங்கே விஷயம். எப்படின்னா, மனிதனால் செய்ய முடியாத ஒரு வேலை, நீர் நெருப்பு காற்று 3ஐயும் ஒன்றோடு ஒன்றாக பிணைஞ்சு இணைக்கவே முடியாது. மனிதனால் அந்த வேலையை செய்ய முடியாது. ஆனால் இயற்கை அந்த வேலையை செஞ்சு அது மெய்ப்பொருளாக படைக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த மெய்ப்பொருளில் இருந்து நாம் கட்டுப்பட்ட நெருப்புக்கு ஓடாமல் கட்டுப்பட்ட கந்தகத்தையும் நெருப்புக்கு ஓடாத சிவந்த பாதரசத்தையும் பிரித்து இந்த மாதிரி நாத விந்து நீர், இதுக்கு முன்னால் உள்ள நிலை இது, மெய்ப்பொருளிலிருந்து நாத விந்து நீரை பிரித்து இந்த 2ஐயும் இணைச்சி இப்படி புடம் போட்டு எடுத்தாங்க. இந்த மாதிரி சிவந்த நிறத்தில் குங்குமம் நிறத்தில் ஒரு குரு செந்தூரம் கிடைக்கும். இதுவும் இனிப்பாக தான் இருக்கும். வாயில் வச்சு பார்த்தா ஸ்வீட்டாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். இப்போ இந்த சிவந்த நிற குருமருந்தை பற்றி நம்ம கருணாகரசாமிகள் ஒரு இடத்துல குறிப்பிடுறார். வாத சித்தின்னு தலைப்பில் அகராய்வில் வாயு வன்னி வருணன் பூமி ஆகிய 4 பூதங்களில் ஒன்று குறைந்தாலும் வாத சித்தியாகாது, குருமருந்து செய்ய முடியாது. இந்த 4 பூதங்களும் ஒன்றோடு ஒன்று கூடில் தேய தேய செம்பொன் நிறமாக இருக்குங்கிறாரு. இது இவ்வளோதாங்க அவரால் சொல்ல முடியும். சித்தர்களும் அவ்வளோதான் கட்டுப்பாடு வீச்சிருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம எதுவுமே பேச முடியாது. மெய்ப்பொருள் எதுன்னு சொல்லக்கூடாதுன்னு கட்டுப்பாடு வீச்சிருக்காங்க. அப்படி சொன்னாலும் கோஜ பீஜத்தை பிரிக்கக்கூடிய வழிமுறையை சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ரசமும் கந்தகமும் பிரிக்க வழியை சொல்ல மாட்டாங்க. அப்படி பிரித்தாலும் இந்த மாதிரி நாதவிந்த நீர் எடுத்து இதை இணைச்சி செந்தூரமாக பண்ணுற வழியும் சொல்ல மாட்டாங்க. இது ஏன் நம்ம இந்த பதிவில் சொல்கிறோன்னா, இதை ஆய்வில் ஈடுபட்டவங்க இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் சரியான வழியில் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறேன் நான். இப்போ இந்த 2ஐயும் பிரித்து இந்த சிவந்த நிறம் பாதரசம் ஒரு 35 கிராம் எடுத்துட்டு, இந்த உப்பு ஒரு 35 கிராம் எடுத்து இந்த நீர் ஊற்றி 3 நாள் அரைத்து குப்பிச்செந்தூரை வச்சு எடுத்தால் இந்த மாதிரி சிவந்த நிறத்தில் செம்பொன் நிறமாக இருக்கும். இந்த குருமருந்தை பாதரசம் 12 கிராம் சரியாக எடுத்து மூசியில் போட்டு அடுப்பில் வச்சு
பாதரசம் ஆவியாக போகிற நேரத்தில் இந்த மருந்தில் சிட்டிகை நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பாதரசம் வந்து இந்த மாதிரி வந்து இறுகி மெட்டலாக மாறிக்கும். அதாவது திரவ உலோகம் திட வடிவில் மாறிக்கும். இந்த பாதரசத்தை இந்த மாதிரி ஏன் இது வந்து இது பண்ணுதுன்னா, ஏன் அணுமாற்றம் செய்யுதுன்னா, ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகமாக ஏன் கன்வெர்ட் பண்ணுதுன்னா, திரவ வடிவில் இருக்கிற பாதரசத்துக்கு அதி உஷ்ணமான ஒரு நெருப்புத்தன்மை அதில் எப்பயுமே இருக்குதுங்க பாதரசத்தில். இந்த உப்பு வந்து மிகவும் குளிர்ச்சித்தன்மையுடைய ஒரு குருமருந்து. இந்த குருமருந்து எப்படி தயாரிக்கப்படுதுன்னா, குளிர்ச்சித்தன்மையுடைய சிவப்பு ரசத்தினாலையும் குளிர்ச்சித்தன்மையுடைய இந்த கெந்தி உப்புனாலையும் குளிர்ச்சித்தன்மையுடைய நாதவிந்து நீர்னாலையும் அரைக்கப்பட்டு வாயு வன்னி வர்ணன் 3 பூதங்களை இணைத்து ஒன்றாக குரு செந்தூரமாக பண்ணது. அப்போ இது மிகவும் குளிர்ச்சியான ஒரு பொருள். அப்போ உஷ்ணம் மிகுந்த பாதரசத்தில் இது கொடுக்கும்போது அந்த உஷ்ணம் மிகுந்த பாதரசம் இந்த குரு செந்தூரம் பட்டோடனே தன் உடல் குளிர்ந்து உயர்ந்த அணுமாற்றம் நிகழ்ந்த ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான் பாதரசத்திலிருந்து வெளிப்பட்டு இறுகின மெட்டலாக மாறிக்குது. இதுதாங்க நம்ம கருணாகர சாமிகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதனால் சித்த வைத்திய நண்பர்களும் ரசவாத ஆய்வாளர்களும் இந்த பொருள் என்னென்ன இயற்கை கூர்ந்து கவனிங்க, இயற்கை கிட்ட சரணாகதி அடைங்க. இயற்கை நம்மளுக்கு சொல்லித்தரும். இதை முடித்தவங்க யாரும் வாய் திறக்க மாட்டாங்க, பொருளை சொல்ல மாட்டாங்க, பிராசிங்க சொல்ல மாட்டாங்க. முடிக்காதவங்க ஆய்வாளர்கள் அவங்களுக்கு என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை வச்சு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஆய்வில் இருக்கிறவங்க மனிதர்களை நம்பாமல் இயற்கை கிட்ட சரணடைஞ்சிங்க. இயற்கை வந்து இந்த பொருள் என்ன, இது வழிமுறை என்னன்னு வழிகாட்டும். அதுக்கு முன்னால் இந்த பதிவு எதுக்குன்னா, இந்த வழியில் போயிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நன்றிங்க, வணக்கம்.